நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அட்டாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி? சரி, இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்கிறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்கிறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்கிறது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசாக பாருங்கள், மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானும் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல், ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மை. என்ன? குளிர்ச்சி, இவ்வளோதான். குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளோதாங்க விஷயம். இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். குளுமையாக இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால்
இந்த 6ஆம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லி, ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம்பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போது அந்த ருணரோக சத்துரு 6ஆம் பாவத்தை சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ, அது என்னது நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க. அதே 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம்? ஊட்டி கொடைக்கானல் தான் போகிறோம். ஊட்டி கொடைக்கானல்னா என்ன? குளிர்ச்சியான பிரதேசங்கள், மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல் எங்கே, மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா, இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சையும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம். அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வதுக்கு. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்தோடு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வை மேன்மை அடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் இவங்களோட விஷயம் என்னன்னாக்கா, எப்போதும் ஒரு பரபரப்பாக இருக்கிறது, பொறுமை என்பதே இல்லாத மேஷ ராசிக்காரர்கள். என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா வாழ்க்கையில் அவசரம் என்பது இருக்கக்கூடாது, பொறுமை என்பது இருக்கணும். ஸோ பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய விஷயங்கள் எப்போதும் உங்கள் மனம் என்பது என்னன்னாக்கா தனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா சின்ன விஷயத்திலே மனம் என்பது டக்குன்னு எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு அறிவாற்றல் வந்து பெருகும். ஏன்னா இயற்கையிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வேகமான செயல்பாடுகள் இருக்குது. அந்த வேகமே என்னன்னாக்கா உங்களுடைய பிரச்சனைக்கு ஆரம்பிது. ஸோ அந்த வேகத்தை குறைத்து விவேகத்தை வளர்த்துக் கொள்ளணும். ஸோ இந்த மேஷ ராசிக்கு இப்போ வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10-11க்குரியவர் தான் சனி பகவான். இப்போ 12ல் வராரு. ஸோ அப்போ 12ன்றது என்னன்னாக்கா அயன சயன போக ஸ்தானத்தில் வராரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க 7.5 சனியின் தாக்கம் தொடங்கி இருக்கு. இந்த 7.5 சனி இது என்ன பண்ணும்? உங்களை ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சோம்பலை கொடுக்கும், தூக்கத்தை அதிகமாக வச்சுக்கும். என்னன்னாக்கா எந்திரிக்கவே முடியாது, அப்படி ஒரு தூக்கத்தை கொடுக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா உங்களுடைய பேச்சே வந்து என்னன்னாக்கா அப்படியே ஸ்லோவாகிடும். நீங்கள் எப்படி பரபரப்பாக பேசக்கூடிய வார்த்தையில் அப்படியே ஸ்லோ, நிதானம். இன்னொன்று என்னக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பேச்சு வாக்கு கொடுத்தீங்கனாலும் அதை உங்களால் செயல்படுத்த முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சனி பேச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு சாணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதனால் பேச்சை சரியாக பேச கற்றுக்குங்க. இன்னொன்று என்னென்னாக்கா உங்களுக்கு
இப்போ ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவதில் ஒரு சிரமம் இருந்திருக்கும், வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், வீடு என்னடா கட்டி ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டீங்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அந்த முழுமையாக்கி கொடுக்குமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் வீடு முழுமையடையும், கிரகப்பிரவேசம் பண்ணீங்க, பாலை காசுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்களுக்கு விரயம் என்பது இருக்குது, அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரமே. என்னன்னாக்கா இந்த காலத்தில் வருமானத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், நம்ம முதலீடு பண்ணுறோம்னு சொல்லி இந்த மேஷ ராசிக்காரங்க பண்ணீங்கன்னா அவ்வளோதான், வராது. ஸோ அதையே நீங்கள் சுப விரயமாக உங்களுக்கான ஒரு அசட் இல்லை தங்கம் வாங்குறது, உங்கள் ஒரு பொருளாக நீங்கள் சுப விரயம் பண்ணீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு பயன் தரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா இந்த எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன பிறகு, ஏன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். என்னென்னாக்கா ஒன்று நீங்கள் காசை கொடுத்து செட்டில்மெண்ட் ஆகும், இல்லை பேசி ஒரு முடிவு பண்ணலாம் என்ற ஒரு நிலைக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ மேலும் என்னென்னாக்கா வேலை விஷயமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமா வெளிநாடு போவாங்க, படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் லாபத்தை அப்படியே முதலீடு பண்ணி 10 ஆக்கிடலான்னு நினைக்காதீங்க, லாபத்தை சுப விரயமாக மாற்றுங்க. எங்கேயாவது முதலீடு பண்ணுவதாக இருந்தால் உங்களுடைய 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதில் 5 ரூபா மட்டும் முதலீடு பண்ணுங்க. 100 ரூபா கொண்டு போய் அப்படியே போட்டிங்கன்னா 10 பைசா கூட வராது. ஸோ 100 5 ரூபா வந்து முதலீடு பண்ணுங்க, மீதி 95 சுப விரயமாக சேஃப் டெபாசிட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சமயத்தில் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கான யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெளிநாடு பயணம் இருக்குது, ஸோ மனமகிழ்ச்சிக்காக சுற்றுலா போகக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் என்னென்னாக்கா இதை எல்லாத்தையும் சரியாக அனுபவிக்கணும்னா உங்களுடைய சோம்பலை தவிர்க்கணும். ஸோ முதல்ல நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தைகளால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஸோ மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அசிங்கம் அவமானத்தை மனம் சந்திச்சே ஆகும். ஸோ அதனால் நமக்கு என்னடா இது அசிங்கப்பட்டு அவமானப்பட இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் வாழ்க்கையில் சாதாரண விஷயம் என்ன சொல்லுவாங்க இந்த ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பெருசுப்படுத்தாமல் இருக்கணும். அதை தான் இதுக்கு பரிகாரமே, வேற ஒன்றும் கிடையாது. வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து நம்ம சுறுசுறுப்பை இந்த காலகட்டத்தில் வச்சுக்கினா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக லாபகரமாக கொண்டு போக முடியும். மேலும் என்னன்னாக்கா உங்களுடைய இந்த சுற்றம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை உங்கள் இளைய சகோதர சார்ந்த விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணலான்னு கூப்பிடுவான். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செய்யப்பட வேண்டும். ஏன்னா யோசிச்சா மட்டும்தான் இந்த காலத்தில் என்னன்னாக்கா தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு வருமானம், ஏன்னா தந்தைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் காசு எப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பேன், அந்த காசு இப்போ முதிர்ச்சி அடைந்து இப்போ வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அதாவது முடியாதவங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, முடியாத அந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்க ஆஃபனேஜ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு எதாச்சும் ஒரு அவங்களுக்கு இந்த நடக்கிறதுக்கு சார்ந்த விஷயம், அதாவது நடக்க முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த வீல் சேர் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு ஆத்ம திருப்தி என்பது கிடைக்கும். இதன் மூலமா உங்கள் மனம் வந்து சாந்தி அடையும். மனம் வந்து ஏன்னா நம்ம தானம் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோன் வந்து எக்ஸ்ட்ரா சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது அதுவே என்னன்னாக்கா மன தைரியத்தையும் மன உத்வேகத்தை கொடுத்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக ஆக்கி தரும். மீண்டும் நாம் ரிஷப ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.